மலேசியன் ஸ்டைல் கவுனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பிஃபோர் 1 டே ஊற வச்ச கவுனி அரிசி, அதோட இந்த கண்டோமும் நான் சேர்க்க போகிறேன். இது அரைக்காத கண்டோம்னா கோதுமை, அரைக்காத கோதுமை, அதுவும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்தையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை வேக வச்சு எடுக்க போகிறேன். தண்ணி சேர்த்தாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ வேக வச்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். நல்லா அரிசியும் வந்துருச்சு, அந்த கோதுமையும் கண்டமும் வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். பண்டான் லீஃப், கோகோனட், அது கோதுமாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை அடுப்பில் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பண்டான் லீஃப் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விட்டுட்டு இந்த கரைச்சி வச்ச கோதுமாவு ஆட் பண்ணுறேன். அதோட அதே கிளாஸில் அந்த 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நல்லா அதை கிளறி விட்டுட்டு பிறகு 2 கரண்டி சீனி சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்துட்ட பிறகு கடைசியாக இந்த கோகோனட் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், கஞ்சி ரெடி. மலேசியன் நார்மலாக கஞ்சி இப்படி தான் செய்வாங்க. பச்சை பயிரில் நிறைய செய்வாங்க. ஸோ நான் கவுனி அரிசியில் ட்ரை பண்ணியிருக்கேன். கவுனி அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அரிசியாக எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, சோறு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி கஞ்சியாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா ருசியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.